இங்க ஒரு கடல் கன்னி அதோட குழந்தைய சேஃப்னு நினைச்சு ஒரு கூடையில வச்சுட்டு போயிடுது. அதுக்கப்புறம் இதை துரத்திக்கிட்டே வந்த போட்டு கிட்ட போனதும் அதுல இருக்கிறவனை பார்த்து வேணும்னே இதோட கையை காட்டுது. அவனுமே கடல் கண்ணியை நேர்ல பார்த்த சந்தோஷத்துல இதை பார்த்து கையை காட்டிக்கிட்டே போறான். அதுல அவனோட போட்டை கவனிக்காம ஓட்டுனதுல பக்கத்துல இருக்கிற பாறையிலே மோதிடுறான். இப்ப இது நினைச்ச மாதிரியே அவனை டைவர்ட் பண்ணி விட்ட சந்தோஷத்துல இதோட குழந்தைய மறுபடியும் எடுக்கிறதுக்காக வருது. வந்து பார்த்தா அது வச்ச இடத்துல அதோட குழந்தை காணாம போயிடுது. அப்புறம் தான் இது வச்சது வேற ஒரு போட்டோட கூடையிலன்னு தெரிஞ்சுக்குது. ஆனா அதுக்குள்ள அந்த போட்டுமே கரைக்கு பக்கத்துல போயிடுது. இந்த கடல் கண்ணியால அதுக்கு மேல போக முடியாம அந்த குழந்தையை தொலைச்ச சோகத்துல இருக்கு. அப்பதான் அந்த போட்ல இருக்கிற ஜோடிக்கும் திடீர்னு ஒரு குழந்தைல ஒரு சத்தம் கேக்குது. போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்க கூடையில ஒரு குழந்தை இருக்கிறதே பாக்குறாங்க. ஆல்ரெடி குழந்தைய இல்லாம இருக்கிறவங்களுக்கு கடவுளை குழந்தையை கொடுத்ததா நினைச்சுக்கிறாங்க. அதனால அந்த குழந்தைய அவங்களே வளர்க்கவும் ஆரம்பிச்சிடறாங்க. இப்படியே 13 வருஷம் ஓடிடுது. பார்த்தா அந்த பையன் இப்போ ஒரு ஸ்விம்மிங் சாம்பியனா இருக்கான். அப்பன்னு பார்த்து ஒரு நாள் அவனோட கையில மீன் மாதிரி செதில் முளைக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் இவன் ஒரு கடல் கண்ணியோட குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. கிளைமேக்ஸ்ல இந்த பையனை அவங்க அம்மா கடல் கண்ணி கூடவே அனுப்பிடுறாங்க.